அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து மாங்காய் சீசனில் நம்ம ஊறுகாய் எல்லாம் செய்வோம். அதனால நான் இப்போ வந்து பஞ்சாபி ஊறுகாய் தான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். நான் வந்து 2 கிலோ மாங்காய் எடுத்துருக்கேன். இந்த மாங்காய் தான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் ஊறுகாய் போட்டோன்னா. நான் உங்களுக்கு இதில் எப்படி செய்கிறது அப்படின்னு காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை கழுவிட்டேன். நான் கழுவிட்டு சின்னதாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன், வாங்க. இந்த மாதிரி அந்த மாங்காவை தண்ணி ஃபுல்லாக நான் வடிச்சிட்டேன். நல்லா டிஷ்யூவில் தொடச்சிட்டு அந்த மாதிரி சின்னதாக க்யூபாக வெட்டி இதை போட்டுட்டு உப்பு மஞ்சள் எதுவும் போடக்கூடாது, அப்படியே நம்ம காய போட்டுடணும். இதை அந்த கொட்டைலாம் போடக்கூடாது. இதில் நீங்கள் அப்படியே கொட்டை இல்லாமல் வெறும் அதில் உள்ள சதையாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்க. இந்த மாதிரி க்யூபாக சின்னதாக கட் பண்ணிடுங்க. ஏன்னா இது நம்ம அப்படியே ஒரு பீஸ் எடுத்து நம்ம சாப்பிட்ற மாதிரி. இதில் புளிப்பு ரொம்ப இருக்காது, மீடியமாக இருக்கும். மாங்காய் நம்ம ஊறுகாய் சாப்பிட்ற மாதிரியும் இருக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாங்காய். இதில் வந்து முரப்பா செய்யலாம், இனிப்பு செய்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இதில். ஆனால் நாங்கள் பாம்பேயில் ஃபுல்லாக இதில் தான் நாங்கள் ஊறுகாய் போடுவோம். பாட்டு இது பஞ்சாப் ஊறுகாய் செம்மையாக இருக்கும். இதில் எங்கள் அண்ணன் தான் எனக்கு வெட்டி கொடுக்குது. ஃபுல்லாக கட்டிங் ஆகிடுச்சு. இதை நம்ம காய போட்டுருவோம். இந்த பாருங்க, நல்ல வெயில், துபாயில் செம்ம வெயில் அடிக்குதுங்க பாருங்க. இதில் வந்து நம்ம வந்து துணி காய்க்கிற ஸ்டாண்டு தான் கீழே இருக்குது. இது மேலே ஒரு பிள்ளைங்க விளையாடுற சீட்டு போட்டிருக்கேன் ஒரு தாணி மேலே. அப்புறம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒன்றா காய போட்டுருவோம். இதில் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா போடுவோம். ஊர்லேயே இருந்தாக்கா மேலே நம்ம ஒரு துப்பட்டா போடணும். ஆனால் இங்கே போட தேவையில்லை, இங்கே மண் வராது. மண் வர இடமா இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே ஒரு தாவணி ஒன்று மேலே போட்டுக்கணும். ஃபுல்லாக காய போட்டேன். இது நல்லா சாயந்தரம் வரைக்கும் எடுத்துட்டோம். நம்ம நைட்டில் மசாலா போட்டுருவோம். பாருங்க, மாங்காய் நல்லா தண்ணி சுண்டி இருக்குது. எனக்கு நேற்று நைட் போடுறதுக்கு டைம் இல்லை, வெளியே போயிட்டேன். அதனால் இப்போ தான் எடுத்துகிட்டு போய் நான் மசாலா போட போகிறேன். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். காஞ்சிச்சு போட்டு தண்ணி எல்லாம் சுண்டி போச்சு. மாங்காய் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி க்யூபாக இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒன்றா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இது நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாங்காய் வந்து புளிப்பும் இருக்காது, இனிப்பும் இருக்காது, மிடல் புளிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது ஊறுகாய்க்கு இதுதான் சேர்த்து. ஆனால் இதுக்கு எண்ணெய் வந்து கடுகு எண்ணெய் தான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செய்ய போகிறோம். நம்ம பஞ்சாப்காரங்க எல்லாம் கடுகு எண்ணெயெல்லாம் நிறைய சமைச்சே சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால இது நம்ம கடுகு எண்ணெயில் செய்ய போகிறோம். உப்பு வந்து நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இதில் தேவையான பொருள் என்ன அப்படின்னா இவ்வளோதான். எல்லாமே நம்ம வீட்டு அடுப்படியில் இருக்கிற பொருள் தான். இதுக்கு நம்ம வந்து வெளியே போய் எதுவுமே வாங்க வேணாம். கடுகு இதை பாருங்க, 100 கிராம் கடுகு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே ஒரு மிக்சியில் ஒரே ஒரு ரவுண்டு சர்ன்னு இப்படி அரைச்சி எடுக்கணும். இது அதே மாதிரி பெருஞ்சீரம் வந்து இங்கே பச்சை கலரில் கிடைக்கல, இந்த கலரில் தான் கிடைச்சிச்சு. இந்த பாருங்க, பெருஞ்சீரம் வச்சுருக்கேன். இது 100 கிராம். கடுகு 100 கிராமு, பெருஞ்சீரம் 100 கிராமு,
50 கிராம் வெந்தயம், 25 கிராம் கரிஞ்சீரகம். இதெல்லாம் அரைக்க வேணாம், இதெல்லாம் அப்படியே போட்டுக்கணும். 50 கிராம் மஞ்சள் தூள், 25 கிராம் நம்ம வீட்டு மிளகாய் தூள், இது வந்து 100 கிராம் வந்து நம்ம காஷ்மீர் சில்லி. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இதை மட்டும் இதை கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இதையும் வெந்தயத்தையும் சும்மா கொஞ்சம் குறண்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, கடுகு வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அதே மாதிரி பெருஞ்சீரகம் இந்த மாதிரி அரைக்கணும். இந்த பாருங்க, சும்மா ஒரு சுத்துனா போதும். வெந்தயமும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதுக்கு ஒரு 100-200 கிராம் கிட்ட நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஊறுகாய்க்கு நம்ம எப்பயுமே உப்பு வந்து கொஞ்சம் நிறையா தான் போடுவோம். அதனால 200 கிராம் கிட்ட நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், நம்ம பெருஞ்சீரகம், மிளகாய் எல்லாம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இதுலேயே போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் போட்டு இதில் நம்ம இது ஃபுல்லாக 1/2 லிட்டர் எண்ணெய், இது ஃபுல்லாக போடணும் நம்ம. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இதில் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எண்ணெய் வந்து நீங்கள் இந்த கடுகு எண்ணெயில் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கிது அப்படின்றத எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமா பாருங்கள் இந்த ஊறுகாவை செஞ்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போயே ஊறுகாய் வாசனை வருது. நான் வந்து பாம்பேயில் இருக்கும் போது எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் பஞ்சாபி குஜராத்திக்காரங்க தான் இருந்தாங்க. இதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி போடும் போது கற்றுக்கிட்டது. அவங்க வந்து நிறைய ஐட்டம் செய்வாங்க. பாவக்காய் இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிறதெல்லாம் நான் என்ன செய்வேன், நான் கொஞ்சம் அதை பார்த்து வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் நிறைய இது மாதிரி நான் போட்டிருக்கேன் ஊறுகாய்லாம். இதை நம்ம வந்து வெயிலில் வச்சு எடுக்கணும்னு தேவையில்லை. இந்த பாருங்க, ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா? இப்போ என்ன செய்யணும், நம்ம இந்த ஊறுகாய் லைட்டாக இதில் எண்ணெய் போட்டுடலாம். இதை ஃபுல்லாக போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம எல்லா மாங்காயும் வர்ற அளவுக்கு நம்ம இதை நல்லா கிண்டிக்கலாம். இதை வந்து இப்படியே நம்ம வேடு கட்டி ஒரு நாளைக்கு மட்டும் வேடு கட்டி நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறம் கண்ணாடி ஜார் இருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் இதை போடணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அடுத்தது உங்களுக்கு என்னன்னு காமிக்கிறேன். நம்ம இப்போ போட்ட மசாலா எல்லாமே இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இதில் இன்னொன்று இதில் போடணும். ஆனால் இங்கே நான் தேடினேன், கிடைக்கல. ராய்க்காய் குறியான்னு சொல்லுவோம். கடுகு வந்து தோல் எடுத்த கடுகு, உடச்ச கடுகு இருக்கும். அது இருந்தால் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் அது ஒரு 50 கிராம் போட்டுக்கணும். ஆனால் இங்கே துபாயில் தேடினேன், எனக்கு கிடைக்கல. அதனால அது இருந்தால் நீங்கள் ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம் இது கூடயே.
நான் வந்து இப்போ என்னன்னா இந்த ஊறுகாவை நான் இப்படியே வேடு கட்டி இதை வந்து வேடு கட்டி நான் வெயிலில் இன்னைக்கு பொழுதுனிக்கும் வச்சிருவேன். அதுக்கப்புறம் இந்த மண் ஜார், இந்த ஜார் நான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ ஊர்லேருந்து. இந்த ஜார் வந்து நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ இதில் தான் நான் போட்டு வச்சு இதை மூட போகிறேன். இந்தமாரி மூடி நம்ம பாட்டுக்கு ஒரு சைடில் வச்சுட்டோம்னா ஒரு 10-15 நாள் சென்று நீங்கள் எடுத்து அதுலேருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும். நான் வந்து ஊரில் போட்ட ஊறுகாய் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்க, நான் ஊரில் வரும்போது சும்மா 1 கிலோ மாங்காய் நான் போட்டுட்டு வந்தேன். இங்கே பாருங்க மசாலாவோட எப்படி இருக்கு, சாப்பிட நல்லா இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மக்கிக்கிட்டே வரும், நம்ம சாப்பிட்டுட்டுருக்கலாம். நான் ஃபுல்லாக செஞ்சு இவ்வளோ வரைக்கும் கொண்டு வந்தேன். 1 கிலோ 1.5 கிலோ அளவுக்கு இவ்வளோ இது ஹலாஸ் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஊறுகாய் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஊறுகாவும் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் போடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஜாரில் போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம இப்போ இதை ஆனால் இப்படியே நம்ம வேடு கட்டி நம்ம இதை கொண்டு போய் வெயிலில் வச்சிடலாம் இன்னைக்கு பொழுது மட்டும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நம்ம இதுலேயும் கொஞ்சம் ஊற்றி வைக்கணும். இப்போதைக்கு நம்ம இதை இதுலேயே வச்சிடலாம். இவ்வளோ எண்ணெய் போதும் இதுக்கு. இதை வச்சுட்டு இதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் தாளித்து இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு நான் கொண்டு போய் இதில் வெயிலில் வச்சிடுறேன். எண்ணெய் கடுகு எண்ணெய் போட்டு இதில் நல்லா நம்ம சூடு பண்ணிக்குவோம். ஒரு இதான் 1/2 லிட்டர் எண்ணெய் இருக்குல்ல, ஃபுல்லாக அந்த 2 கிலோ மாங்காய்க்கு 1/2 லிட்டரு கடுகு எண்ணெய் நம்ம இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சையாகவும் எண்ணெய் ஊற்றணும். அதனால இந்த எண்ணெயை நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணி வெறும் பெருங்காயம் 50 கிராம் இல்லை 25 கிராம் உங்களுக்கு எப்படி பெருங்காய வாசம் பிடிக்குமோ, ஆனால் இதில் 25 கிராம் கிட்ட போடலாம். நான் வந்து ஒரு 25 கிராம் பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே இதை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் பொரிஞ்சு அந்த நுர மாதிரி வரணும்னா வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தூக்கி ஊற்றிடலாம். இந்த பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்க புகை வருது பாருங்கள் எண்ணெயில், அந்த அளவுக்கு சூடாகணும். நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 செகண்ட் சென்று நம்ம பெருங்காயம் போடுவோம். ஏன்னா இந்த சூடு வந்த உடனே நம்ம வந்து பெருங்காயம் போட்டோம்னா உடனே தீஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் இது போகட்டும், நம்ம வந்து பெருங்காயத்தூள் அதில் போட்டுருக்கோம். கொஞ்சம் சூடு கம்மியாயிடுச்சு. நான் இந்த பெருங்காயத்தை இதில் போட்டுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் அப்படியே சூடு ஆறட்டும். சூடு ஆறிடுச்சு. இந்த பெருங்காயத்தை நான் இதில் ஊற்றிடுறேன். இது இப்போ ஃபுல்லாக நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் துணி கட்டி விட்டு நம்ம இதை வெயிலில் வச்சிடலாம். இன்னைக்கு பொழுதுனிக்கும் சாயந்தரமாக நம்ம இந்த ஜாருக்குள்ளே போட்டுருவோம். இவ்வளோதான் ஊறுகாய் முடிஞ்சிடுச்சு மாங்காய் ஊறுகாய். இது ரொம்ப நாள் நம்ம வந்து வெயிலில் வைக்கணும்லாம் தேவையில்லை. வெளியே வச்சு நம்ம வந்து இப்படியே நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சாலே போதும். வெயிலில் வைக்கணும்லாம் தேவையே இல்லை. இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை அப்படியே நம்ம ஒரு துணி வேடு கட்டி விட்டு நம்ம வெயிலில் வச்சுருவோம். திரும்ப நான் இதில் போடுறப்ப நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இன்னும் வெயில் வரல, வெயில் வந்தோடனே இது இருக்கும். அதனால சாயந்தரம் மட்டும் இது அப்படியே இருக்கும். பால்கனியில் வச்சாச்சு. நீங்கள் உங்களுக்கு கொல்லப்புற எங்கே வெயில் இருக்கோ நீங்கள் அங்கே வச்சிடலாம். ஊறுகாய்
இதெல்லாம் வந்து நான் ரொட்டியோட சாப்பிடுவேன். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் அதை சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நம்ம 2 கிலோ மாங்காய் போட்டோம். இது நல்லா 1 வருஷத்துக்கு எனக்கு வரும். உங்களுக்கு எப்படி வரும்ன்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இதுமாதிரி உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா மாங்காய் ஊறுகாய் போட்டு வச்சிடலாம். அப்புறம் ஒரு இது ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்க. மாங்காய்க்கே வந்து உப்பும் எண்ணெயும் தான் இதுக்கு வீணாகாமல் இருக்கிறதுக்கு மசாலா கரெக்டாக போட்டு நம்ம செய்யணும். நல்லா இருக்கும். இதை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி போட்டுறேன் ஃபுல்லாக. ஆனால் கை போடக்கூடாது. இதில் வந்து நமக்கு பீரியடு வந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த டைமில் இதில் கை போடக்கூடாது. இது 2 தான். இது இருக்கிற எண்ணெயை நான் இது மேலே ஊற்றிடுறேன். இந்த மாதிரி ஊற்றணும். அப்போ தான் மேலே இருக்கிற இது எல்லாமே இந்த மாதிரி நல்லா ஆகும். நான் 1/2 லிட்டர் எண்ணெயும் ஊற்றிட்டேன். இதில் தான் மாங்காய் வீணாகாமல் உங்களுக்கு கிடைக்கும். மாங்காய் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. இதை ஃபுல்லாக எடுத்துட்டு ஃபுல்லாக துடைச்சிருங்க. இதோட மூடி இருக்குது பார்த்தீங்களா? இதோட மூடியை மூடிடுங்க. நல்லா ஒரு துணி, சுத்தமான துணியை போட்டு விட்டு வேடு கட்டி வச்சிருங்க. உங்களுக்கு டெய்லி இதை திறந்து அதை குளிக்க விடணுன்னா நம்ம குளிக்க விடலாம். இல்லையா இதை இப்படியே வச்சிடணும் அப்படின்னாக்கா நம்ம பாட்டுக்கு இதை கிச்சனில் வச்சிடலாம். முடிஞ்சிடுச்சு. இவ்வளோதான் இதோட வேலை. ஊறுகாய் செஞ்சு காமிச்சிருக்கேன். பஞ்சாப் மாங்காய் ஊறுகாய் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குக்கிங் சேனலுக்கு எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். பாய். இந்த பாருங்க, இப்போ நம்ம செஞ்சு வச்சது 4 நாள் ஆயிடுச்சு. நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்க. இது எண்ணெய் இது மாதிரி நிறையா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வீணா போகாமல் இருக்கும். கலர் பாருங்க எப்படி செம்மையா இருக்குன்னு. நல்லா இங்க பாருங்க எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க. 4 நாள் இதே மாதிரி நீங்களும் ஊறுகாய் போடுங்க, சாப்பிட்டு பாருங்க. இருந்துச்சுன்னா கமெண்ட்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.